இந்த டைனோசர் ஒண்ணு விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்குன்னா, அதோட தலையாலே நிலத்துல பாத்திகளை பொறிச்சு அதுல லைனா விதைகளை போட்டு பக்கத்துல ஓடிட்டு இருக்க ஒரு நதியில இருந்து வாயிலே தண்ணி கொண்டு வந்து அந்த பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுன்னு சொல்லிட்டு இப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இதோட முட்டைங்க பொரியிற நேரம் வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் முட்டை வந்து பொரிஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு டைனோசர் குட்டி வந்து வெளிய வருது. இதுக்கு வந்து ஹென்ரின்னு பேர் வைக்கறாங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டாவதா இருக்க அந்த முட்டையை பொரிஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு டைனோசர் குட்டி வருது. இவன் வந்து ரொம்ப குறும்புத்தனம் பண்றான். சோ அதனால இவனுக்கு பக்னு பேர் வைக்கறாங்க. அதுக்கப்புறம் இப்போ மூணாவதா பெரிய முட்டை ஒண்ணு இருக்கு. சோ அந்த முட்டை பொரிஞ்சு இதுக்குள்ள இருந்து பெரிய டைனோசர் குட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆனா அந்த முட்டை பொரிஞ்சு உள்ள ஆள் இருக்க மாதிரியே தெரியல. பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்கிறான். இவன் குட்டியா இருக்கிறதுனால இவனுக்கு ஆர்லோன்னு பேர் வைக்கறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ இந்த மூணு பேர் கொஞ்சம் பெரிய பசங்களா வளர்ந்துட்டாங்க. இந்த என்ட்ரியும் பக்கம் அப்பா கிட்ட எப்படி விவசாயம் பண்றதுன்னு சொல்லிட்டு கத்துட்டு இருக்காங்க. இந்த ஆளு வந்துட்டு இவங்க வளர்க்குற கோழிக்கு இற போறதுக்காக போறான். ஆனா அப்படி போனவன் கோழியை பார்த்து பயந்து அடிச்சு ஓடி வந்துறான். இங்க இவங்க விளைவிக்கிற தானியங்கள் எல்லாத்தையுமே இங்க இருக்க ஒரு கிடங்குல சேமிச்சு வைக்கிறாங்க. அப்ப அப்பா அம்மா வந்துட்டு அதுல இவங்களோட கால் முத்திரையை பதிச்சு இப்படி முத்திரை வைக்கிறது நம்மளோட குடும்ப வழக்கம் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு இந்த மூணு பசங்களும் அவங்களோட முத்திரையை வைக்க போகும்போது அப்பா குறுக்க வந்து நீங்க பாருங்க, இதுல நீங்க உங்களோட முத்திரையை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணிருக்கணும். சோ நீங்க ஏதாவது சாதிப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப இவங்க மூணு பேர் நல்லா பெரிய பசங்களா வாழ்ந்துட்டாங்க. இந்த என்ட்ரியும் பக்கம் எப்படி விவசாயம் பண்றதுன்னு முழுசா கத்துக்கிட்டாங்க. ஒரு 10 ஏக்கர் நிலத்துல தன்னந்தனியாவே விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இதனால இவங்க ரெண்டு பேரும் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு அவங்களோட முத்திரையை அதுல பதிச்சிடறாங்க. ஆனா இந்த ஆள்ல இன்னும் அந்த கோழிகளுக்கு பயந்து ஓடிட்டு தான் இருக்கான். சோ இப்படி இருக்க ஒரு நாள் இவங்க சேமிச்சு வைக்கிற அந்த உணவை ஏதோ வந்து திருப்பி தின்னுட்டு போயிருக்கு. சோ அதை புளிக்க சொல்லி ஆளோட அப்பா அவங்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராப் எல்லாம் வைக்கிறாங்க. இங்க பாராமோலே நீ மட்டும் அதை புடிச்சுனா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உன்னோட முத்திரையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிடறாப்ல. அதுக்கப்புறம் ஆளோ வந்துட்டு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு ரெடியா இருக்கும்போது அப்ப இவங்க வச்ச ட்ராப்ல ஒரு சின்ன பையன் வந்து மாட்டிருக்கான். இவன் தான் வந்து திருடி தின்னுட்டு இருந்திருக்கான் போல. ஆனா ஆளுக்கு வந்துட்டு இந்த பையனை பார்த்தது ரொம்பவே பாவமாயிடுச்சு. சோ அதனால அந்த பையனை வந்து அவுத்து விட்டுறான். ஆனா பார்த்தா அடுத்த நாள் அந்த பையன் திரும்ப இங்க வந்து எல்லாத்தையும் திருடி தின்னுட்டு இருக்கான். இன்னைக்கு வந்துட்டியா, இன்னைக்கு உன்னை விட போறதுலடான்னு சொல்லிட்டு ஆள்ல வந்துட்டு அந்த பையனை துரத்த ஆரம்பிச்சிடான். அப்படி துரத்திட்டு இருக்கும்போது கார் ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருக்க ரிவர்ல போய் ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க. ஆனா அந்த ரிவர் அப்படியே இவங்களை அடிச்சிட்டு போயிருது.